ஆண்டவராகிய இயேசு இந்த உலகில் உலாவின பொழுது சில குறிப்பிட்ட தாழ்வில் இருந்தவர்களை தானாக தேடி போய் உதவி செய்தார் என்று பார்க்கிறோம். 1-2 உதாரணங்களை பார்த்து நாம் ஜெபத்திற்கு போவோமா? முதலாவதாக லூக்கா 19ஆம் அதிகாரம் 1 - 10 வரை உள்ள வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது, இயேசு உலாவின அதே நாட்களில் சகேயு என்ற ஒரு மனிதன் ஒரு ஊரில் வாழ்ந்து வந்தான். அவன் வரி வசூலிக்கும் எல்லா மக்களுக்கும் தலைவன், பெரிய ஐஸ்வர்யவான். ஆனால் அவனுடைய ஊரில் இருந்தவர்களோ அவனை பாவியான மனுஷன் என்று அழைத்தார்கள். ஒருவேளை அவன் கொடூரமான மனிதனாய் இருந்திருக்கலாம். காரணம் அவனே சொல்லுகிறான், நான் யாரிடமாவது தவறாக வரி வசூலித்திருந்தால் நான் அதை திரும்ப கொடுத்து விடுவேன், 4 மடங்கு கொடுக்கவும் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று சொன்னான். கொடூரமான மனிதனாக இருந்திருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 3:33, துன்மார்க்கனுடைய வீட்டில் சாபம் தங்கி இருக்கும். ஏசாயா 48:22 சொல்கிறது, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. இயேசு சொன்னார், லூக்கா 10ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களில் தன் சீடர்களை பார்த்து, நீங்கள் ஒரு வீட்டிற்குள் பிரவேசிக்கும் பொழுது அந்த வீட்டிற்கு சமாதானம் என்று வாழ்த்துங்கள். சமாதான பாத்திரன் அந்த வீட்டில் இருந்தால் அது பலிக்கும், இல்லையானால் அந்த சமாதானம் உங்களிடத்தில் திரும்பி வந்துவிடும் என்று சொன்னார். என் அன்பிற்குரியவர்களே, ஒருவேளை அவனுடைய வீட்டில் சமாதானம் இல்லாமல் இருந்திருக்கலாம். இவ்வளவோ உயர்ந்த ஒரு அதிகாரத்தில் அவன் இருந்தும், பதவியில் இருந்தும், பணம் இருந்தும், புகழ் இருந்தும், ஜனங்கள் என்ன சொன்னார்கள்? பாவியான மனுஷன். அவனை வெறுத்தார்கள். நிச்சயமாக அவனுடைய வீட்டில் சாபம் இருந்திருக்க வேண்டும். சமாதானம் இல்லாத சூழ்நிலையில் அவன் தவித்திருக்க வேண்டும். எனவேதான் இயேசு சொன்னார், அவன் ஒரு மரத்தின் உச்சியில் இயேசு அந்த வழியே வருவார், அவரை எப்படியாவது பார்த்தால் போதும் என்று ஒளிந்து உட்கார்ந்திருக்கிறார். குடும்ப வாழ்வை பொறுத்த வரையில் அவன் மிகுந்த தாழ்மையான ஒரு சூழ்நிலையில் இருந்திருக்க வேண்டும். மிகுந்த தாழ்வு, எல்லாராலும் சபிக்கப்பட்ட சூழ்நிலை, குடும்பத்தில் சமாதானமற்ற சூழ்நிலை. எனவே இயேசு அவனை தேடி சென்றார். இந்த மரத்தின் கீழே நின்ற பெயர் சொல்லி அழைத்தார், சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா. உன் குடும்பத்தை பொறுத்த வரையில் நீ தாழ்வின் எல்லைக்கே வந்துவிட்டாய் என்று எனக்கு தெரியும். நான் வந்து உன் வீட்டில் தங்கட்டும், அப்பொழுது எல்லாம் தலைகீழாக மாறும். வா, நான் வந்து உன் வீட்டில் தங்கட்டும். கலாத்தியர் 3:13 படி, உலகத்தில் உள்ள அத்தனை சாபங்களையும் ஏற்றுக்கொள்ளவே நான் வந்திருக்கிறேன். உன் வீட்டில் உள்ள சாபத்தை முதலாவது நான் எடுத்து போடட்டும், வா என்று அவனை அழைத்தார். அன்பு, சகேயுவே, சீக்கிரமாய் இறங்கி வா. 1955 ஆண்டு பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி என் வீட்டில் என் வாழ்க்கை கசந்து, நான் என் பெற்றோருக்கு ஒரே மகன், ஆனால் ஊதாரியாய் வாழ்ந்தேன். ஆலயத்திற்கு செல்வேன், ஊதாரியாய் வாழ்வேன். படிப்பில் கவனம் இல்லாததினால் என்னுடைய பிஎஸ்சி பட்ட படிப்பில் 2 முறை தோல்வியுற்றேன். என் தகப்பன் தாயின் உள்ளத்தை உடைத்தேன். வேலை தேடினேன், வேலை கிடைக்கவில்லை. திடீரென்று என் தாயின் உடலில் ஒரு பயங்கர நோய் தோன்றியது. ஒரு டாக்டராலும் அதை குணமாக்க முடியவில்லை என்ற சூழ்நிலை ஏற்பட்டது. உள்ளம் உடைந்தது. என் தகப்பனார் சேர்த்து வைத்திருந்த பணம் முழுவதையும் அதில் கொட்டினார். வறுமை எங்கள் வீட்டில் நுழைந்தது. காலையில் 6 மணியில் இருந்து மாலை 11 மணி வரைக்கும் என் தகப்பனார் உழைப்பார். மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்து பணம் சம்பாதிக்க என் உள்ளம் கசந்தது. வாழ்வதை விட சாவதே நல்லது என்று எண்ணினேன். ரயில் தண்டவாளத்தை நோக்கி ஓடினேன்.
கடைசி முறையா என் வீட்டை திரும்பி பார்த்தேன். இனி நான் இந்த வீட்டிற்குள் வருவதில்லை. சிதைந்த என் உடலைத்தான் கொண்டு வருவார்கள் என்று என் உள்ளம் எனக்கு சொன்னது. மனம் கசந்தாழுதே. தண்டவாளத்திற்கு போகும் வழியில் தேவனை அறிந்த என் சித்தப்பா ஒருவருடைய வீடு இருக்கு. வழக்கம் போல அவரை சந்தித்தேன். அவர் எனக்கு வழக்கம் போல ஆண்டவராகிய இயேசுவை பற்றி பேச ஆரம்பித்தார். அன்று என் உள்ளத்தில் இருக்கும் என்னுடைய துர் எண்ணம் தெரியாதவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் பட்ட பாடுகளை குறித்து பேச ஆரம்பித்தார். 1 மணி நேரம் பேசினார். என் உள்ளம் உடைந்தது. சித்தப்பா, கடவுள் மனிதனாய் வந்து இப்படி இறந்ததற்கு என்ன காரணம் என்று கேட்டேன். உன்னை போன்ற மனிதர்களுக்கு வாழ்வளிக்கவே வந்தார் என்றார். எனக்கு வேலை கிடைக்குமா என்றேன். கிடைக்கும் என்றார். மறுபடியும் நான் பாஸ் பண்ண முடியுமா? முடியும் என்றார். என் அம்மாவிற்கு சுகமாகி விடுமா? முடியும் என்றார். ஒரே ஓட்டமாய் திரும்ப வீட்டிற்கு ஓடினேன். ஆண்டவரே, இந்த ஒரு விசை எனக்கு உம்முடைய இரக்கத்தை காட்டும். என் குறைகள் குற்றங்களை மன்னி, எனக்கு புது வாழ்வு தாரும் என்று கதறினேன். என் கண்கள் முன்னமே நான் செய்த பாவங்கள் அத்தனையும் ஒன்றன் பின் ஒன்றாய் தோன்றின. 4 மணி நேரம் அழுதேன். என்னை மன்னியும், என்னை மன்னியும், என்னை மன்னியும். உலகம் தரக்கூடாத ஒரு தெய்வீக சமாதானம் என் உள்ளத்தை நிரப்பியது. என் வாழ்வு மாறியது. நம்பிக்கை பிறந்தது. அதன் பிறகுதான் வேத புத்தகத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். அவரை பற்றி, அவருடைய அன்பை பற்றி அறிய ஆரம்பித்தேன். என்னுடைய பட்ட படிப்பை முடித்தேன். வங்கி ஒன்றில் நல்ல வேலை கிடைத்தது. வேலையை எடுத்தேன். அதில் உயர்வின் மேல் உயர்வையும் பெற்றேன். மறுபக்கம் வேதத்தை வாசிக்க வாசிக்க, தேவனே, நானும் உம்மோடு பேசட்டும், உம்முடைய குரலை கேட்கட்டும், நானும் இந்த அற்புதங்களை என் வாழ்க்கையில் பார்க்கட்டும் என்று கதறினேன். 7 வருடங்கள் கதறினேன். அதே வீட்டில் வாழ்வதை விட சாவது நல்லது என்று எண்ணின அதே வீட்டில் 1962 ஆண்டு அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி இரவு எங்கள் குடும்ப ஜெபத்திற்காய் முழங்கால் படியிட்டோம். வீட்டில் விருந்தினர்கள் வேறு இருந்தார்கள். அந்த நேரத்தை தேவன் தெரிந்து கொண்டார். ஜெப நேரத்தில் வானத்திலிருந்து ஒரு ஒளி அந்த அறைக்குள் இறங்கியது. மிக மிக எளிய வீடு எங்களுடைய வீடு. ஒரே அறைதான் அந்த வீட்டில். ஒரு ஹால். இந்த ஹாலில் தான் ஜெபித்துக் கொண்டிருந்தோம். இந்த இடம் முழுவதும் ஆண்டவருடைய பிரசன்னத்தினால் நிறைந்தது. அந்த பேரொளியில் நான் அவரை கண்டேன். அவர் சொன்னார், உன் முழு இருதயத்தோடும் என்னை தேடினாய், ஆகவே நானே உன்னை ஆசீர்வதிக்க இறங்கி வந்தேன் என்றார். 3 மணி நேரம் என்னோடு பேசினார். என்ன பேசினார்? கடந்த 7 ஆண்டுகள் எந்த ஊரில், எந்த நேரத்தில், என்ன சொல்லி, எத்தனை மணிக்கு ஜெபித்தேன் என்பதையெல்லாம் வரிசையாக சொல்லிக் கொண்டு வந்தார். இத்தனை ஜெபங்களையும் கேட்டுதான் உன் முன்பு என்று இறங்கி இருக்கிறேன் என்றார். அவர் சொன்னார், என் மகனே, உலகம் என் அன்பை குறித்து கேள்விப்பட்டு இருக்கிறது. ஆனால் என் அன்பினால் நிறைந்த ஒரு மனிதனை அது பார்க்கவில்லை. உன்னை என் அன்பினாலும் மனதுருக்கத்தினாலும் நிறைத்து அனுப்புகிறேன். எப்பொழுதெல்லாம் இந்த மனதுருக்கத்தினால் நீ நிறைகிறாயோ, நிறைந்து மக்களுக்காய் வேண்டுதல் செய்கிறாயோ, அப்பொழுது நீ விரும்புகிற காரியங்களை எல்லாம் உனக்கு தருவேன். என் வாழ்க்கை மாறிய என் அன்பிற்குரியவர்களே, எந்த வீடு சபிக்கப்பட்ட வீடு, எந்த வீட்டில் வாழ்வில்லை என்று எண்ணினேனோ, எந்த வீட்டில் வறுமையில் வாடினேனோ, எந்த வீட்டில் தோல்வியில் வாடினேனோ, எந்த வீட்டில் சுகவீனமின்மையினால்
சுகம் இல்லாததினால் வாடினேனோ அதே வீட்டில் இயேசு தோன்றினார். தலைகீழாக எல்லாவற்றையும் மாற்றினார். சாபத்தை எல்லாம் தன்மேல் ஏற்றுக்கொண்டார். என் வாழ்க்கையை மாற்றினார். உலகம் தரக்கூடாத மனதுருக்கத்தினால் என் உள்ளத்தை நிறைத்தார். என் அன்பிற்குரியவர்களே, இந்த மனதுருக்கம் தான் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது என்னை அழச் செய்கிறது. உங்களை பார்க்கும் பொழுது 1,00,000 பேர் இங்கு இருந்தால் இந்த 1,00,000 பேரும் விரும்பின காரியத்தை ஆண்டவரிடமிருந்து வாங்கி கொடுப்பது என் வேலை அல்லவா என்ற எண்ணம் என்னை வாட்டுகிறது. உங்கள் துயரம் என் துயரம் போல் தோன்றுகிறது. உங்கள் நோய்கள் என் நோய்கள் போல் தோன்றுகிறது. உங்கள் வலிகள் என் வலிகள் போல தோன்றுகிறது. இதுதான் மனதுருக்கம். இதுதான் மனதுருக்கம், கிறிஸ்துவின் மனதுருக்கம். இன்றும் இந்த மனதுருக்கம் தான் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறது.